அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க. அதுக்காக இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ மேக் பண்ணுறோம். அவங்க என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம்ஒகேயில் எப்படி நம்ம கலர் பிரிக்கிறது, தனித்தனியாக எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. அதுதான் அவங்களோட கமெண்ட். அதுக்கு நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது 2 வழியில் பண்ணலாம். ஒன்று ஃபோட்டோஷாப்பில் ஒன்று பண்ணலாம், இன்னொன்று கோரல்ட்ராவில் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லை அவங்க பிரிண்டிங்க்கு அனுப்பும் போது எப்படி பிடிஎஃபாக எப்படி அனுப்பணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ ஃபோட்டோஷாப்பை பற்றினது அனைத்தும் இருக்கும். கோரல்ட்ராலையும் நான் ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு சாம்பிளுக்கு நம்ம இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இது ஆர்ஜிபி மோடில் இருக்குது. இதை நான் சிஎம்ஒகேயாக கன்வெர்ட் பண்ணுறேன். டோன்ட் ஃப்ளாட்டன் கொடுத்து இது பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? சிஎம்கே மாறிட்டு கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுது. சிஎம்கே மாற்றவும் கலர் டல் ஆகிட்டு, சரிங்களா? இப்போ இதில் நம்ம சியான் எது, மெஜந்தா எது, எல்லோ எது, பிளாக் எது அப்படின்னு தனியாக பிரித்து எடுக்கலாம். சேனல் போங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்ட்ரோல்+1 அழுத்தினீங்கன்னா சியான் கலர் மட்டும் இதில் தெரியும். மெஜந்தானா கண்ட்ரோல்+2, எல்லோனா கண்ட்ரோல்+3, பிளாக்கு கண்ட்ரோல்+4, சரிங்களா? இப்போ இதை நான் ஜேபக் பண்ணிக்கிறேன். ஜேபக் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஜேபக் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது, சிஎம்ஒகே. இதில் கண்ட்ரோல்+1 கொடுத்தா இது சியான் கலர் மட்டும் நம்ம பண்ணக்கூடிய டிசைனில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஒரு சில பிரிண்டிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோடு பண்ணி பிரிண்ட் அனுப்பும்போது ஒரு சில ப்ரெஸ் வச்சுருக்காங்களே, பிரிண்டிங் பண்ணுற பேனராக இருக்கட்டும், இல்லை போஸ்டராக இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஒரு பேனரை நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது எந்த கலர் அவங்க ஓவராக வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கலரை என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் கண்ட்ரோல்+1 எடுத்துருக்கேன். இதுலேருந்து மேலே செலக்ட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? சியான். இப்போ சியான் மட்டும். சியான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல்+M கொடுத்து லைட்டாக டவுன் பண்ணுங்கள். லைட்டாக டவுன் பண்ணிங்கன்னா இங்கே கலர் சேஞ்ச் ஆகுது தெரியும். நார்மலாக எப்படின்னா கலர் ரொம்ப பிளாக்காக இருக்கும், சரிங்களா? ரொம்ப சியான் ஓவராக இருக்கும். அளவாக இப்படி வச்சுட்டு சியான் ஓரளவு கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. அடுத்தது கண்ட்ரோல்+2 மெஜந்தா மட்டும் செலக்ட் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? இந்த மெஜந்தா கலர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மெஜந்தா கலர் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கும் அதேமாதிரி தான். கண்ட்ரோல்+M லைட்டாக டவுன்லோட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அடுத்தது கண்ட்ரோல்+3 எல்லோ கலர் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. எல்லோ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கண்ட்ரோல்+M லைட்டாக கொஞ்சம் டவுன் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்ஜிபியில் வச்சு ஒர்க் பண்ணி சிஎம்கே கன்வெர்ட் பண்ணி எந்த கலர் அதிகமாக இருக்கோ அதை லைட்டாக கொஞ்சம் குறைச்சி அனுப்புனீங்கன்னா உங்கள் பிரிண்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது கண்ட்ரோல்+4 பிளாக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. பிளாக்கையும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப பிளாக் ஏறினா பிக்சர் குவாலிட்டி சரியாக இருக்காது. இப்போ சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் மூணுத்தையும் நம்ம கலர் கம்மி பண்ணிடுவோம். கம்மி பண்ணிவிட்டு கண்ட்ரோல்+1க்கும் பக்கத்தில் உள்ள அந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆர்ஜிபியில் வச்சு ஒர்க் பண்ண மாதிரியான கலரே வந்துடும், சரிங்களா? இதில் சிஎம்கேல பண்ண மாதிரி இது இருக்காது. உங்களுக்கு கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும்.
ஏன்னா சிஎம்கேல கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு கலர் மட்டும் ஓவராக வந்து நம்ம பண்ணக்கூடிய டிசைனில் ஏறிடும். அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பிரித்து பிரிண்ட்டுக்கு, நான் எப்போதும் பிரிண்ட் அனுப்பும்போது ஜேபக் பண்ணிவிட்டு சிஎம்கே கன்வெர்ட் பண்ணி ஜேபக் பண்ணி பிரிண்ட் அனுப்பும்போது இந்த மாதிரி எங்கள் சைடில் நான் போடக்கூடிய பேனர் போடக்கூடிய அந்த பிரிண்டிங் சென்டர்லாம் வந்து எல்லோ அதிகமாக இருக்கும். அதனால் எல்லோ வந்து நான் கம்மியாக பண்ணி கொஞ்சம் டவுன் பண்ணி தான் அனுப்புவேன். சரிங்களா? இதே மெத்தடில் தான் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அடுத்தது இதே மாதிரி தான் நீங்கள் வந்து சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். அடுத்தது இன்னும் இதே லேயரை ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அடித்தேன். இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் ஃபில் ஆகும். டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன், கீமேன் ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்தது அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இன்னொரு அந்த நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அப்படிங்கிற லெட்டரில் கீழே எப்படி நம்ம கோடு போடுறது அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம இந்த அவங்களுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? கீமேன் ஆன் பண்ணிக்கிறேன். மூவ் டூல் போயிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கீமேன் ஷார்ட்கட்டு F7. கீமேன் ஆனில் இருக்கு. சி அழுத்தி ஷிஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ஏரோ கொடுத்து இங்கே போயிட்டு இப்படி இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு கோடு வந்துடும். வந்துட்டு கீழே சும்மா ஒரு ஐஎன்ஆர் துணைன்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட்டு கண்ட்ரோல்